இந்த அக்டோபர் 25 முதல் சைனா தங்கள் நாட்டில் ஒரு புதிய விதிமுறை அல்லது ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கு. முக்கியமாக சமூக ஊடகங்களில் நிறைய விடயங்கள் பேசுறாங்க. யூடியூபாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், டிக்டாக்காக இருக்கலாம். இதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விடயங்கள் பேசுறாங்க. மருத்துவம் சார்ந்த விடயங்கள், அரசியல் சார்ந்த விடயங்கள், கல்வி சார்ந்த விடயங்கள், இப்படி முக்கியமான விஷயங்களை பேசுறாங்க. இப்பொழுது சைனா எந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், நீங்க சமூக ஊடகங்களில் பேசுறதெல்லாம் தவறு கிடையாது. அதுக்கான தகுதி உங்களுக்கு இனிமேல் இருக்க வேண்டும். அது சம்பந்தமாக ஏதாவது படிச்சிருக்க வேண்டும். அல்லது ஊடக அனுபவங்கள் இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இனிமேல் நீங்கள் அங்கே பேச முடியும். இந்த அறிவு இல்லாமல் அல்லது இது சார்ந்த உங்களுக்கு திறன் இல்லாமல் தயவு செய்து பேசக்கூடாது. அப்படி பேசினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இப்பொழுது சைனா ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இந்த சட்டம் சைனாவில் வந்தால் இலங்கைக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்காது. உண்மையாகவே ஊடகங்களில் அல்லது சமூக ஊடகங்களில் பேசும் பொழுது ஜனநாயக உரிமை ரீதியாக எது வேண்டாலும் பேசலாம். ஆனால் ஒரு செய்தியாக ஒரு விடயத்தை நாங்கள் கொடுக்கும் பொழுது அது சார்ந்த அனுபவம் இருக்க வேண்டும். ஊடக அனுபவமாக இருக்கலாம், கல்வி அனுபவமாக இருக்கலாம். செய்தி எனப்படும் பொழுது வெறுமனே அரசியல் மட்டும் கிடையாது. நீங்க ஒரு மருத்துவ ரீதியாக பேசும் பொழுது ஒரு மருத்துவர் அல்லது இது சம்பந்தமான தெரிஞ்சவர் மட்டும்தான் பேசலாம். கல்வி ரீதியாக பேசும் பொழுது ஒரு ஆசிரியர், அது சம்பந்தமான அறிவுள்ளவர்கள் மட்டும்தான் பேசலாம். ஆனால் யார் வேண்டாலும் எதுவும் பேசலாம் எனப்படும் பொழுது சில பேர் அதை கேட்டுட்டு தவறான வழியில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படியான விடயங்களை தடுப்பதற்காக சைனா இப்படியான ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்களும் சொல்லலாம். இலங்கையில வருமா வராதா? என்ன நடக்க போகுது?